ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் அந்த பிரச்சனையை கையில் எடுத்து உடனடியாக மத்திய அரசு அப்போது நரசிம்மராவ் அவர்கள் பிரதமர் அவரை அழுத்தம் கொடுத்து வலியுறுத்தி தமிழ்நாட்டில் உள்ள 69 விழுக்காடு இடஒதுக்கீட்டை இந்திய அரசியல் சாசனத்தில் உள்ள 9வது அட்டவணையிலே பாதுகாப்பு செய்யப்பட்டார். இது சாதாரண செயல் கிடையாது. ஏன்னா அரசியல் சட்ட திருத்தம் கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் வந்தாதான் இந்த 9வது அட்டவணையில பாதுகாப்பு வழங்க முடியும். சும்மா போய் சட்டம் நாடாளுமன்ற சாதாரண சட்டம்லாம் எடுபடாது. கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் நடந்து தமிழ்நாட்டில் உள்ள 69 விழுக்காடு இடஒதுக்கீடு இன்னைக்கு நமக்கு பாதுகாப்பாக இருக்கிறது என்றால் அது முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள். ஆனால் இப்போ அந்த 69 விழுக்காடு இடஒதுக்கீடுக்கு ஆபத்து வந்திருக்கிறது. பொதுவா 9வது அட்டவணையில் இருக்கின்ற ஏதாவது சட்டம் அதை நீதிமன்றம் அதை சீண்டக்கூடாது, அதை எடுக்கக்கூடாது. ஆனால் அதை மீறி உச்சநீதிமன்ற நீதிபதிகள் இந்த பிரச்சனை எடுத்தார்கள். ஏன்னா சமூக நீதிக்கு எதிரானவர்கள் வழக்கை போட்டார்கள். தமிழ்நாட்டில் 69 விழுக்காடு ரத்து பண்ணணும் வழக்கு போட்டாங்க. அதை எடுக்கக்கூடாது நீதிமன்றம். ஆனாலும் உச்சநீதிமன்ற நீதிபதி எடுத்துட்டாங்க. எடுத்துட்டு என்ன கேட்டாங்க, தமிழ்நாட்டில் 69 விழுக்காடு மக்கள் பழங்குடி மக்கள், பட்டியலின மக்கள், மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் அதாவது எஸ்டி, எஸ்சி, பிசி, எம்பிசி 69% இருக்காங்களா கேள்வி கேட்டார். இது எப்படி நீ நியாயப்படுத்துவன்னு கேள்வி கேட்டார் நீதிபதி. நான் ஓராண்டு காலம் நான் தருகின்றேன் என்று நீதிபதி சொன்னார். ஓராண்டு காலத்திற்குள் எப்ப சொன்னார்? 2010. ஓராண்டு காலத்திற்குள் தமிழ்நாடு கணக்கெடுப்பு நடத்தி நியாயப்படுத்தினால் 69 விழுக்காடு இடஒதுக்கீட்டை நான் அனுமதிக்கிறேன், இல்லையே நான் தடை செய்வேன் என்று நீதிபதி சொன்னார். அப்புறம் அவர் மாறிட்டார். அப்போ ஏதாவது ஒன்று பண்ணி காமிச்சு பழைய அந்த அம்பாசங்கர் வச்சுக்கிட்டு அதெல்லாம் அந்த கணக்கெல்லாம் வச்சுக்கிட்டு ஏதோ ஒப்புத்து பண்ணிட்டாங்க. அப்ப ஜனார்தனம் இருந்தார், அப்போ பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் சேர்மனா இருந்தார். அவர் ஏதோ கணக்கெல்லாம் வச்சுக்கிச்சு பண்ணிட்டாங்க. அதன் பிறகு 2017 மீண்டும் ஒரு வழக்கு உச்சநீதிமன்றத்தில் என்ன 69 விழுக்காடு இடஒதுக்கீடு ரத்து பண்ணணும். இந்த வழக்கு இப்போ நிலுவையில் இருக்கு. நீதிபதிகள் என்ன சொன்னாங்க, அப்ப இந்த மராத்தா ரிசர்வேஷன் பிரச்சனை அது முடிஞ்ச உடனே தமிழ்நாட்டு பிரச்சனை நம்ம எடுப்போம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. மராத்தா பிரச்சனை முடிஞ்சு போச்சு. இப்ப என்ன பண்ணுவாங்க அடுத்தது? தமிழ்நாட்டினுடைய இடஒதுக்கீடு 69 இடஒதுக்கீடு ஏன்னா இந்தியாவில் வேற எந்த மாநிலத்திலும் கிடையாது. மற்ற மாநிலங்கள் நம்ம கிட்ட ஒப்பீடு செய்ய முடியாது. நமக்கு ஏற்கனவே 69 இருக்கு. அந்த 69க்கு பாதுகாப்பு இல்ல, பிரச்சனை வருது. அதுக்காகவாவது எடுங்கன்னு முதலமைச்சர் ஸ்டாலின் கிட்ட பலமுறை நாங்க சொன்னோம். இப்போ இதுல கடந்த 5 ஆண்டு காலத்தில் 35 முறை பாட்டாளி மக்கள் கட்சி சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று அழுத்தங்கள், தீர்மானங்கள், நேரடியாக முதலமைச்சரை சென்று சந்தித்தது, பிரதமர் அவர்களை சந்தித்து வலியுறுத்தியது, கருத்தரங்குகள் பல கருத்தரங்குகள் நடத்தினோம், பல போராட்டங்கள் நடத்தினோம், நாடாளுமன்றத்திலையும் சட்டமன்றத்திலையும் பல முறை பேசணும். இதெல்லாம் இதை படிக்கணும்னா அரை மணி நேரம் ஆகும் எனக்கு. 35 முறை இந்த 5 ஆண்டு காலத்தில் அவ்வளோ போராட்டம், கருத்தரங்கம், அழுத்தம், ஆர்ப்பாட்டம், பேசுறது உள்ள வெளியில மீடியா, தீர்மானம் எத்தனையோ செஞ்சிருக்கிறோம் நாங்க. அதனால இது ஏதோ இது தேர்தலுக்காகவோ கூட்டணிக்காகவோ நடத்துறது கிடையாது. தமிழ்நாட்டில் சமூக நீதி நிலைநாட்ட வேண்டும். அதற்கு முதல்ல 69 விழுக்காடு இடஒதுக்கீட்டை நம்ம பாதுகாக்கணும். ஒண்ணு. இரண்டாவது, 69 விழுக்காடு இடஒதுக்கீட்டில் உள்ள வேற்றுமைகளை கலைக்கப்பட வேண்டும். 69 விழுக்காடு இடஒதுக்கீடு இருக்கு, ஆனால் அதற்குள்ள இருக்கின்ற சமூகங்களுக்கு சமநிலையில் இருக்கின்றார்களா? இல்ல. அதுக்கு பல உதாரணங்கள் என்னால சொல்ல முடியும். இப்போ நான் கேட்கறது, பட்டியலின மக்களுக்கு தமிழ்நாட்டிலே 18 விழுக்காடு இடஒதுக்கீடு, பழங்குடி மக்களுக்கு 1, பட்டியலின மக்களுக்கு 18, அது 18ல 3 விழுக்காடு அருந்ததியர் மக்களுக்கு. அருந்ததியர் மக்கள் அந்த 3 விழுக்காடு மட்டுமல்ல, அந்த 15 விழுக்காட்டிலும் அவர்கள் போட்டியிடலாம். இப்போ பட்டியலின மக்கள் 3 பெரிய பிரிவுகள். ஒன்று ஆதி திராவிடர்கள், தேவேந்திர குல வேளாளர், அருந்ததியர்கள். உட்பிரிவுகள் கிட்டத்தட்ட 76 உட்பிரிவில் இருக்கிறது. அந்த உட்பிரிவில் இருக்கின்றவர்களுக்கு எல்லாத்துக்கும் கிடைக்குதா இடஒதுக்கீடு? எல்லாமே சமநிலையில் இருக்கா?
இல்ல 76 பேர்ல வெறும் 6ல இருந்து 8 பேர் தான் கிட்டத்தட்ட 90 விழுக்காடு இடஒதுக்கீடை அவர்கள் தட்டி செல்கிறார்கள். மீதி இருக்கின்ற 68 பேருக்கு கிடைக்கல. இது நீ எப்படி தெரிஞ்சுப்ப? கணக்கெடுப்பு நடத்தணும். அது கணக்கெடுப்பு நடத்ததையா தெரியும். நீ இடஒதுக்கீடு தர, சமூக திட்டங்கள் தர, அது போய் சேருதான்னு உனக்கு தெரிஞ்சுக்கிறது விருப்பம் இல்லையா? அந்த கூறு குடும்பம் இல்ல உங்களுக்கு. இதுக்கு மேல எப்படி என்னால் சொல்ல முடியும்? இதுக்கு மேல எப்படி சொல்ல முடியும் என்னால? இது படிச்சிருக்குது படிக்காதெல்லாம் வித்தியாசம் இல்லமா. இதெல்லாம் மனசுல இருக்கணும். அதெல்லாம் ஏன்னா இது பட்டியலின மக்களுக்கு மட்டுமல்ல, பழங்குடி மக்கள் என்று இருக்கிறார்கள். பழங்குடி மக்களுக்கு 1 விழுக்காடு இடஒதுக்கீடு தமிழ்நாட்டில், மத்தியில 7.5 விழுக்காடு. இங்க 1 விழுக்காட்டுல 36 உட்பிரிவுகள் இருக்கிறது. அந்த 36 உட்பிரிவுகள் அதுல 6-7 உட்பிரிவில் அந்த 1 விழுக்காட்டுல கிட்டத்தட்ட 3/4 எடுத்துட்டு போறாங்க. மீதி இருக்கிறவங்களுக்கு கிடைக்கல. நான் சொல்றதுக்கு இடஒதுக்கீடு மட்டும் கிடையாது, சமூக திட்டங்கள், சமூக நல திட்டங்கள், இதுதான் எல்லாமே வேண்டதில்லை. ஏன் பிசி எடுத்துங்க, பேக்வர்ட் கிளாஸ் எடுத்துங்க, பிற்படுத்தப்பட்ட சமூகங்கள் எடுத்துங்க. இன்னைக்கு 26 விழுக்காடு 141 சமூகங்கள் இருக்கிறது. அதுல எத்தனையோ சமூகங்களுக்கு கிடைக்கல. சில சமூகங்கள் நிறைய எடுத்துக்கிறாங்க, சில பேர் கிடைக்கல. எம்பிசி எடுத்துங்க, எம்பிசில 115 சமூகங்கள் இருக்கிறது. அதுல எத்தனை பேருக்கு யாருக்கு கிடைச்சிருக்கு, யாருக்கு கிடைக்கல எப்படி தெரியும்? நிச்சயமா அதுல எல்லாத்துக்கும் கிடைக்கணும். அதுதான் இந்த கூட்டம், அதுதான் இந்த போராட்டம். தமிழ்நாட்டில் எல்லா சமூகங்களுக்கும் அவர்களுடைய மக்கள் தொகை மற்றும் சமூக பின்தங்கிய நிலை ஏற்ப இடஒதுக்கீடை பிரித்து கொடுங்கள். ஏன்னா இப்போ தமிழ்நாட்டில் 50 விழுக்காடுக்கு மேல போயிடுச்சு. இது நீதிமுறை இனி தடை செய்ய முடியாது. ஏன்னா 69 விழுக்காடு நமக்கு இருக்கு. மற்ற மாநிலங்கள் 50 விழுக்காடுக்கு மேல போகக்கூடாதுன்னு உச்சநீதிமன்றம் சொன்னதுனால அந்த தடையை சில நீதிமன்றங்கள் தடை பண்ணிருக்கிறாங்க. தமிழ்நாட்டுக்கு இந்த பிரச்சனை இல்ல. நமக்கு ஏற்கனவே 69 இருக்கு. அந்த 69க்குள்ள நியாயம் கிடைக்குதா? இல்ல. இல்ல கணக்கெடுப்பு நடத்தி இன்னும் அதிகமா 69ல இருந்து 80, 85 அது அடுத்த கட்டம். இப்ப முதல்ல இருக்கத்தை சரி செய்யணும். இப்போ நம்முடைய ராஜா அவர்கள், எம்.இ. ராஜா, மீனவர் சமுதாயம் இன்னைக்கு கணக்கெடுப்பு நடத்தினா, ஒரு உதாரணம் நான் சொல்றேன். இப்போ நம்ம மரியாதைக்குரிய திரும்ப கரு நாகராஜன் சொன்னாரு, எஸ்ஐஆர் 1 மாதத்தில் எடுக்க முடியுது. இந்த கணக்கெடுப்பு அதே போன்றுதான், 1 மாதத்தில் எடுக்கலாம். தெலுங்கானால 1.5 மாதத்தில் எடுத்தாங்க. கர்நாடகாவில் கிட்டத்தட்ட 2வது முறை எடுக்கிறப்போ கிட்டத்தட்ட 1 மாதத்தில் எடுத்தாங்க. தமிழ்நாட்டில் 2 கோடி வீடு இருக்கு. தோராயமா 2 கோடியே 15 லட்சம் வீடு, 2 கோடின்னு வச்சுக்கணும். 8 கோடி மக்கள் இருக்கின்றார்கள். ஒரு முதலமைச்சரா பதவியேற்றவுடன் உங்களுக்கு முதல் வேலை என்ன இருக்கணும்? இந்த 8 கோடி மக்கள் என்ன நிலையில் இருக்கின்றார்கள்? இல்ல எத்தனை பேர் படிச்சிருக்கிறாங்க, எத்தனை பேர் வேலை இல்ல, எத்தனை பேர் கூலி தொழில் இருக்காங்க, எத்தனை பேர் வறுமை கோட்டில் இருக்கிற, எத்தனை பேர் குடிசையில் இருக்கிறாங்க? இதுதான் உங்களுடைய முதல் வேலையா இருக்கணும். அது இருந்தால்தான் அடுத்த 5 ஆண்டு காலம் அதை வைத்து நீங்கள் அந்த பிரச்சனைகளை தீர்வு கொண்டு வர முடியும். இதுதாயா நிர்வாகம், இதாயா திறமையான நிர்வாகம். ஆனா நம்ம முதலமைச்சர் இன்னும் 2 மாசம் தான் இருக்கு, இன்னைக்கு வரைக்கும் எனக்கு எடுக்க முடியாது, எனக்கு எடுக்க முடியாது, எனக்கு கணக்கு இல்லை, எனக்கு உரிமை இல்லை. எவ்வளவு ஒரு அயோக்கியத்தனம், எவ்வளவு துரோகம் இது, எவ்வளவு துரோகம், தமிழக மக்களுக்கு செய்கின்ற துரோகம். தமிழ்நாடு சாதாரணமா 50 ஆண்டுகளில் முன்னேறம்னா, நீ கணக்கெடுப்பு நடத்தினா 20 ஆண்டுகளில் முன்னேறும் தமிழ்நாடு. ஏன்னா ஒவ்வொரு மைக்ரோ லெவல்ல அவங்க சொல்றாங்க, இல்ல மத்திய அரசு எடுக்குதுன்னு சொல்றாங்க. மத்திய அரசு எடுக்கட்டும். மத்திய அரசு எடுக்கின்ற கணக்கெடுப்பு அது மேக்ரோ லெவல், மாநில அரசு எடுக்கின்ற கணக்கெடுப்பு அது மைக்ரோ லெவல். நம்ம ரெண்டுமே வேணும், மேக்ரோ லெவலும் வேணும், மைக்ரோ லெவலும் வேணும். ஏன் நீதிமன்றங்கள் கேட்கின்றார்கள். மத்திய அரசு எடுக்கிறது தலையன்றாங்க. அது என்ன போறாங்க? தமிழ்நாட்டில் இவ்வளோ சமுதாயங்கள் இருக்கிறது, இந்த இவ்வளவு எண்ணிக்கையில் இருக்கிறது, அந்த தலையை கணக்கு தான் எடுப்பாங்க மத்திய அரசு. மாநில அரசு தான் மைக்ரோ லெவல்ல அவங்க என்ன சமூக பின்தங்கிய நிலையில் இருக்கின்றார்கள், எவ்வளவு சோசியல் பேக்வர்ட்னஸ், எந்த நிலையில் இருக்கின்றார்கள் என்று புள்ளி விவரங்கள் மாநில அரசு தான் எடுக்க முடியும். தெலுங்கானாவில் 75 கேள்விகள் கேட்டாங்க ஒவ்வொரு வீட்டிலையும், 75 கேள்விகள். இப்ப இன்னைக்கு வரைக்கும் இந்தியாவில் பீகார் எடுத்து முடிச்சிட்டாங்க,
கர்நாடகா 2வது முறையா எடுத்து முடிச்சிட்டாங்க. தெலுங்கானா எடுத்து முடிச்சிட்டாங்க. ஆந்திரா, ஒரிசா, ஜார்க்கண்ட் இது எடுத்துட்டு இருக்கிறாங்க. தெலுங்கானால 75 கேள்விகள், 56 முதல் கேள்விகள், 19 துணை கேள்விகள் எடுத்தாங்க. 75 கேள்விகள் என்ன? இப்போ எஸ்ஐஆர் போறாங்கல்ல, ஒரு வீட்டுல போய் எத்தனை பேருமா ஒரு ஃபார்ம் கொடுக்கறாங்கல்ல, அந்த ஃபார்ம் ஃபில் பண்றீங்கல்ல, அதேதான் கணக்கெடுப்பு. சாதாரணமா எடுத்துட்டு போலாம். இது ஒரு பெரிய வேலை கிடையாது. தெலுங்கானால வெறும் கிட்டத்தட்ட 300 கோடி, அவ்வளவுதான். 1.5 மாதம் 2 லட்சம் அரசு ஊழியர்கள்.